ஒரு குரு தன்னோட பயணங்களை முடிச்சுட்டு தன்னோட குடிலை நோக்கி போயிட்டு இருந்தாரு. அவரது சீடனும் கூடவே போய்கிட்டு இருந்தான். அவங்க போற வழியில ஒரு ஆறு இருந்துச்சு. அந்த ஆறு ஒரு காட்டாறு. அதுல திடீர்னு வெள்ளம் வரும். சிறிது நேரத்துல அதுவே வடிஞ்சிரும். குரு அந்த ஆத்துல இறங்கி நடக்க ஆரம்பிச்சாரு. அப்ப அவருக்கு முன்னாடி சற்று தூரத்துல ஒரு பெண் அந்த ஆற்றை கடந்துகிட்டு இருந்தா. அப்ப திடீர்னு வெள்ளம் வர ஆரம்பிச்சு. சடசடன்னு தண்ணீரோட மட்டம் கழுத்து வர நம்பிருச்சு. அந்த பெண் அந்த வெள்ளத்துல நிதானமா நிக்க முடியாம தள்ளாடுனா. விறுவிறுன்னு அவர் பக்கத்துல போன அந்த குரு அவளை தன்னோட 2 கைகளாலும் தலைக்கு மேல தூக்கி அந்த ஆற்றை கடந்தாரு. பிறகு ஆற்றின் மறுபக்கம் அந்த பெண்ணை இறக்கி விட்ட குரு அங்கிருந்து நடக்க ஆரம்பிச்சாரு. ஆனா இதை பார்த்த சீடனுக்கோ பயங்கரமான அதிர்ச்சி ஆயிருச்சு. ஐயோ, என்ன இது, நமது குரு ஒரு கன்னி பெண்ணை தொட்டு தூக்கி விட்டாரு அப்படின்னு நினைச்சு மனசுக்குள்ள ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டான். இருந்தாலும் நம்ம குருட்ட எப்படி இதை கேட்கறது அப்படின்னு நினைச்சு அவன் எதையும் கேட்காம தன்னோட மனசுக்குள்ளேயே போட்டு குமரிக்கிட்டு இருந்தான். சீடனை பார்த்த குரு அவன் எதையோ கேட்கணும்னு நினைச்சு தயங்குறான் அப்படின்றத பார்த்து சரி அவனாவே கேட்கட்டும் அப்படின்னு நினைச்சு அவரும் அமைதியாவே இருந்தாரு. சீடனும் அவரை விட ரொம்ப அழுத்தக்காரனா எதையும் பேசாம தயங்கியவனாவே இருந்தான். அவனோட நிலையை பார்த்த குரு பொறுக்க மாட்டாம அன்று இரவு அவனை பார்த்து ஏதோ ஒரு விஷயம் உன்னோட மனசை சஞ்சலப்படுத்துது, அது என்னன்றத சொல்லு அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அவனும் ஆமாம் குருவே, இன்று காலை நீங்கள் ஒரு இளம் பெண்ணை உங்கள் கைகளால் தொட்டு தூக்கினீர்களே அப்படின்னு சங்கடத்தோட கேட்டான். அதை கேட்டதும் குரு கடகடன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அட முட்டாளே, அவளை நான் அங்கேயே இறக்கி விட்டேனே, நீ இன்னமுமா அவளை சுமந்து கொண்டு திரிகிறாய் அப்படின்னு கேட்டாரு. இந்த பதில்ல அந்த சீடன் திகச்சு போயிட்டான். எந்த ஒரு செயலுமே நம்மளோட எண்ணத்துல கலக்கும் போதுதான் அதுல சரி தவறு விருப்பு வெறுப்பு ஆகிய விஷயங்கள் புகுது. பட்டற்று வினை புரிஞ்சா எதுல இருந்தும் நம்மளை பிரிச்சுக்க முடியும்.